சொல்றது வேற ஒண்ணும் கூட பேசுறதுல வேற காரணம் கிடையாது. நான் இருக்கோம் நெகட்டிவ் ஆயிடுவீங்க. மார்க்கெட் ரொம்ப மோசம், மார்க்கெட் ரொம்ப மோசம். ஒரு கோழி தன் கோழி குஞ்சிய ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 10 அடிச்சு கால் கடிச்சு போயிடும். நெகட்டிவ் இல்லாத பிளேஸே கிடையாது. எங்க வீட்டால கோழிக்கு எத்தனை பாம்புகள் செத்துருக்கு தெரியுமா? எங்க வீட்டுல கோழி வளர்க்கும் போது கீரிப்பழத்தை தூக்கிட்டு போயிடும், பாம்பு தூக்கிட்டு போயிடும், குளநீர் தூக்கிட்டு போயிடும், ஆளும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. எத்தனை பேர் அனுபவம் இருக்கு? காட்டு பக்கம் வீடு வச்சிருக்கோங்க. தெரியல சார். ஒரு கோழி எப்படிலாம் தூக்கிட்டு போவோம் உங்களுக்கு எப்படி தெரியாது. அதே மாதிரி தான் எப்படி தூக்கி போவோம் எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க தான் ஒரு பிளைண்டா ரவிசார் இருக்காரு, சந்திரபாபு இருக்காரு. இந்த 100 மைல் வரைக்கும் உங்க மைண்டை நீ யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணி போயிட்டு போச்சு. டோன்ட் யூஸ் யுவர் பிரைன். உங்க பிரெயினுக்கு வேலையே வேணாம். இப்போ உங்க பிரெயினுக்கு வேலை நான் கொடுப்போம். டூ வாட் வி ஆர் சேயிங். நாங்க சொல்றதை மட்டும் பிளைண்டா பண்ணுங்க. எத்தனை பேர் ரெடி இருக்கு சார்? நீங்க சொல்றது செய்யறேன் சார், வேற எதுவுமே வேணாம் சார். நீங்க சொல்றதை நான் செய்யறேன் சார், பிளைண்டா நான் செய்யறேன் சார், நான் சொல்றதை நான் செய்யணும், அவ்வளவுதான். இந்த இதுல ஜெயிச்சு நீ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கு வா, அதுக்கப்புறம் உன் பேச்சு கேட்கறதுக்கு 1000 பேர் வருவான். இதுக்கு என்ன சார்? இப்போ உதாரணம் சொல்றேன் 3 உதாரணம் சொல்றேன் நான். ஒண்ணு, அர்ஜுனனா இரு. கிருஷ்ணன் சொல்லுவான், அர்ஜுனன் செய்வான். அர்ஜுனன் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. இந்த இதை நோக்கி அடினா இதை நோக்கி அடி, இதை நோக்கி அடினா இதை நோக்கி அடி. ஒரு டைம்ல கிருஷ்ணனே கேட்கறான், ஏன் அர்ஜுனா உன் மூளையை பயன்படுத்த மாட்டியா? கடவுளே இருக்கும்போது நான் எதுக்கு பயன்படுத்தணும்? கடவுளே கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயன்படுத்தணும்? நீ எது சொல்றது சரியாதான் இருக்கு கிருஷ்ணா. நீ சும்மா சொல்ல மாட்டியே, நீ கடவுளாச்சே. நீ சும்மா சொல்ல போற? நீ கடவுள், நீ எது சொல்ல கரெக்டா தான் இருக்கும். அதனால என் மூலையை நான் எது கடவுளே என் கூட இருக்கும்போது நான் எது பயன்படுத்தணும்? புரியுங்களா? நான் எது பயன்படுத்தணும்? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கிருஷ்ணர் அவசரமா ஓடுறார். சாப்பிடும் போது சாப்பிட முடியாது ஓடுறாரு. ருக்மணி இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, ஆனா பைத்தியக்காரா எங்க இருந்து ஓடுற அப்படின்றாங்க. கிருஷ்ணர் கொஞ்ச நேரம் வந்து மாதிரி சாப்பிட்டுக்கிறாரு. ருக்மணி கேட்கறாங்க, ஆனா பைத்தியக்காரா எதுக்கு எதுவும் ஓடினேன்? ஒன்னும் இல்லை, என் பக்தரை கூப்பிட்டா தான் ஓடினேன். அப்ப ஏன் ஓடி வந்துட்டேன்? அவன் மூலையை பயன்படுத்தி தான் ஓடி வந்துட்டேன். அதுக்கு விளக்கம் கொடுக்குற பாருங்க. அப்ப ருக்மணி கேட்கறாங்க என்ன என்ன பயன்படுத்தணும்? ஒன்னும் இல்ல, என் பக்தன் காட்டு வழியே போயிருந்தான். முன்னாடி புலி வந்துருச்சு. கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு நான் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள புலியை கல்லெடுத்து அடிச்சான். அது அவன் கொண்டுருச்சு. நான் போய் பார்த்து செத்துட்டான். அவன் மூலையை அவன் பயன்படுத்திட்டான். கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்து அமைதியா இருந்தா திரௌபதிக்கு வந்த லைஃப் அவனுக்கு வந்திருக்கும். கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு திரௌபதி சொன்னா கிருஷ்ணா வந்தாரா இல்லையா? இவன் கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்லிட்டு மூடி நின்றுக்கணும்ல. புலியை கையில் எடுத்து போட்டான். அப்ப நம்மளுக்கு அரவர் மைண்டு. இவர் ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? அவர் பிஎம்டபிள்யூ வாங்கிட்டாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? நீங்க சொன்னா எங்களால வருவோம், ஓடி வருவோம் உங்களுக்காக. புரியுதுங்களா? இன்னும் வேகமா வரதுக்கு பிஎம்டபிள்யூ வாங்கினது பக்கம் வீட்டுல வச்சு பாதுகாக்கிறது இல்லை. அதனால மூளையை பயன்படுத்தாதீங்க. இதே மாதிரி இன்னொன்று அனுமானோட கேரக்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நான் என்னோட வேலை எங்கேயா ஜோதிச்சிருப்பாரா, இவன் பொண்டாட்டி இழுத்ததுக்கு நான் இதுதான் ஓடணும் அப்படி புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு நான் பார்த்து கடவுளுக்கே ஹெல்ப் பண்ற பாக்கி யாருக்கு கிடைக்கும்? கடவுளுக்கே ஹெல்ப் பண்ற பாக்கி யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. பிச்சு ஓடனா டே போடா அது தூங்கிடா துணிவா ஓடுவா. இல்லை போனா ஓடுவான். மோட்டிவேஷன் தெரிஞ்சுக்கோ. அனுமானுக்கு தான் குறைஞ்சு நினைச்சிட்டு இருக்காரு. அனுமானுக்கு தான் யாருமே தெரியாது. அனுமானுக்கு தான் யாரு நீ பறக்க முடியும்னு சொல்லி கொடுத்தது யாரு? ராமர். அதனாலதான் மோட்டிவேட் ஆகிறாரு. ஆஹா, கடவுளே நம்மளை மோட்டிவேட் பண்றாரு. கடவுளுக்காக என்னதான் பண்ணலாம். அந்த கடவுளுக்காக பண்ணதுனால தான் இன்னைக்கு அவரோட அதிக கோயில் அவருக்கு இருக்கு. அவர் தான் அனுமான். அடுத்த தேர்ட் விட பீர்பால். அக்பர் 3 வைஃப். அதிக நேசிக்கிறது யாருன்னா பீர்பால் மட்டும்தான். ஏன் தெரியுமா? பீர்பால்னா அக்பருக்கு உயிர். பீர்பால் இறந்ததுக்கு அப்புறம் அக்பரோட சாம்ராஜ்யமே டவுன் ஆயிடுச்சு. ஏன்? பீர்பால் ஒருத்தன் என்னன்னா பிளைண்ட்லி ஃபாலோவர். பீர்பால் யாரு? the blind follower. இன்னைக்கு பாருங்க the Akbar and the Birbal. அக்பர் and the 3 wives சொல்ல மாட்டான். 3 டுபாக் இருக்கு. புரியுதுங்களா? the great Akbar and the Birbal அப்படியே சொல்லுவாங்க. the great Akbar and the wife ன்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா
இன்னும் நல்லா புரியணும்னா நீங்க பீர்பால் ஸ்டோரி படிங்க. அக்பர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, பீர்பால் நாளைக்கு காலையில நம்ம போருக்கு போறோம், டன், ஓகே டன், நாளைக்கு நம்ம இதை செய்யணும், டன். அக்பர் எப்பவுமே எது சொன்னாலும் பீர்பால் நோ சொன்னதே கிடையவே கிடையாது. ஆனா இதே அவுரங்கசீப் கிட்ட 10 லட்சம் ஆர்மி இருந்து கூட ஏன் தோத்தாரு? சொல்றது கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பாருங்க, அவுரங்கசீப்போட மகன் தான் ஷாஜகான். அவுரங்கசீப்போட மகன் தான் ஷாஜகான். ஆனா ஷாஜகானுக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா மும்தாஜ் இவனுக்கு யாருக்கு பிடிக்காது? அவுரங்கசீப்பு பிடிக்காது. அதுல இவன் ஜெயிலுக்கு அவனை போறது, அவன் ஜெயிலுக்கு இவங்க போறது, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கின்னு சாம்ராஜ்யத்தை விட்டுட்டானு கையில. அதனால அப்போ லாஸ்டா இது அவுரங்கசீப் வார்த்தை சொல்லுவான், எனக்கு மட்டும் சாம்ராட் மாதிரி ஒரு இவனை மாதிரி ஒரு சிவாஜியோட பையன் மாதிரி ஒரு பையன் பிறந்திருந்தா இந்த உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்திருப்பேன் நான் அப்படின்னுமா. அதான் அந்த ட்ரீம்ஸ். ஏன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ குழந்தை பெற்று ஒண்ணு கூட உபயோகமா பிறக்கலையே, அந்த மாதிரி அவன் அந்த ஃபீலிங் பண்ணுவான். அவன் இந்த மாதிரி ஒரு கிட்ட எப்படி இருந்திருக்கணும், அதுதான் சொல்றான். அந்த ஃபீல் புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி கிடைச்சவன் தான் பீர்பால். அந்த மாதிரி ஒருத்தர் தான் அனுமான். அந்த மாதிரி ஒருத்தர் தான் கிருஷ்ணா, சாரி இது அர்ஜுனா. இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய சொல்லிட்டு போலாங்க.